வாங்கலையோ அட்டை? அட்டை வேணுமா? யாருக்கெல்லாம் அட்டை வேணும்? ஓடி வாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. தம்பி அட்டை, தம்பி ஒரு அட்டை வாங்கிக்கடா, உன் சேஃப்டிக்கு தாண்டா. அட்டையா? யாருக்கு வேணும் அதெல்லாம்? யாரா இவன்? டேய், அட்டை வாங்கலையோ அட்டை? அட்டையோ அட்டை. ஒரு அட்டை 100 ரூபா தான். சீக்கிரம் வாங்க, ஆஃபர் முடிய போகுது. தம்பி அட்டைப்பா. ஏக்கா 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 அட்டையை கொடுக்க. அந்த புடிக்கா புடிக்கா. 200 ரூபா கொடுத்து வாங்குது தம்பி. போகா. இல்ல கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து கண்டென்ட் பண்ணிருக்கீங்களே. ஒரு ஆணுக்காவது நான் சொல்ற ஒரு 4-5 விஷயங்கள் சொல்றேன், அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன்பா. நீங்க எல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட் பண்றதெல்லாம் நியாயம்பா. இந்த தீபனுக்கு ஒரு பையன் செத்துட்டான்பா. அது நடந்ததுக்கான காரணம் என்னன்னா, கேரளால ஒரு பொண்ணு வந்து ஃபேமுக்காக அவன் தப்பான ஒரு டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபேமுக்காக பண்ணதா சொல்லிட்டு இருக்க ஒரு அலிகேஷன் இருக்குல்ல. அந்த பிள்ளை எதுக்காகவும் அந்த இடத்துல எதார்ச்சியா நடந்திருக்கக்கூடிய ஒரு குற்றமா கூட இருந்திருக்கலாம். வேணும்னு பண்ணணும்னு இல்லை, எதர்ச்சியா நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பளம். ஏன்னா பஸ் கூட்டமா இருக்கு, அதை இடிக்கிறது எல்லாமே இருக்கிறது தான். ஆனா அப்படி இடிக்கும் போது அந்த பெண்ணுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? ஃபேமுக்காக தான் எடுத்திருக்குன்னு வைக்கிற ஒரு அலிகேஷன் நாளை பின்ன அது எப்படி மாறி இருக்கும், அது எத்தனை மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எத்தனை மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம கேரளாலே ஒருத்தர் வந்து அட்டையை மாட்டிக்கிட்டு வந்து கண்டக்டருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். ஆளாளுக்கு அட்டையை வாங்கிட்டு போறாங்க. அட்டை வியாபாரம் அதிகமாயிடுச்சுன்னு இன்னைக்கு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல் இருக்குல்ல, ரொம்பவே மனசை வருந்தத்தக்கது, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நீங்க சாதாரணமா எடுத்துங்க, ஒரு பஸ்ல ஒரு ஆணா இருக்கிற நீங்க போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு என்னைக்காச்சும் தோணிருக்கா? ஐயா அந்த பொண்ணு என்னைய தொற்றுமோ அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சப்போஸ் தெரியாம ஒரு கை பட்டுருச்சுப்பா, அப்ப கூட அப்படியே ஒரு மாதிரி புன்னகதியில தானே இருந்திருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருச்சு பஸ்ல கூட்டமா இருக்கிற இடத்துலயே, அப்பயே வந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்டா தானே இருக்கும். அது ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்துல தானே. எப்பா ஒரு பாலியல் குற்றங்கள் ஒரு ஆணுக்கு நடந்துருச்சு, ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், சக பெண்ணோட இன்னொரு பெண்ணோட கோவம் என்னவா இருக்குன்னா, மல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அப்படி ஒரு மனுஷன் பேசவே கூடாது. ஏன்னா அக்கா தங்கச்சியோட பிறந்தாதான், ஐயா அவன் தனியா பிறந்திருந்தா இந்த செயல் பண்ணலாமா? அவனுக்கு அதுக்கு அனுமதி இருக்கா? அதுவே முதல்ல தப்பு. ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த கமெண்ட் இன்னொரு ஆணோட தவிப்பு என்னவா இருக்குன்னா, ஸ்பாட்ல மட்டும் நான் இருந்திருந்தா அங்க நடக்கிறதே வேற. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொல்றேன். அங்க ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், அந்த ஸ்பாட்ல நீ இருந்திருந்தா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு சொல்ற. நான் சொன்னது எல்லாமே ஒரு ஆணை வந்து ஏதோ ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு. இதெல்லாம் ஒரு சமயம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் கர்நாடகால பெண்களை யாராச்சும் வந்து கற்பழிச்சாங்க அப்படின்னா நீங்க அதை எதிர்த்துலாம் இது பண்ணாதீங்க, போராடாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கன்ற. மூளை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் அவன் பேசுவானா? இல்ல அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர், அவங்க அம்மாவோ அவங்க அக்காவோ அவங்க தங்கச்சியோ யாராவது ஒருத்தர் அப்படி, அந்த அவங்க பொண்ணோ யாராவது ஒருத்தர் இப்படி குற்றத்துக்கு ஆளானாங்க, அவங்க அப்படி பலியானாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க அதுக்கு அப்படின்ட்டு சொல்லுவானா அவன்? கொஞ்சமாச்சும் அந்த அறிவு, அடிப்படை அறிவு இருக்குதா? நான் தெரியாம கேட்கிறேன். இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், இன்னொரு பக்கம் பல கேவலமான செயல்கள். ஒரு தகப்பனே வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தகப்பன் வந்து தவறான செயல்ல ஈடுபட்டாரு, பாலியல் வன்புணர்வுக்கு அந்த பேட் டச் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. பேட் டச் பண்ணா வீட்டுல போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்றது ஒண்ணு. எனக்கு புரியல. பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்குற இடத்துல பிஹேவியரை சொல்லி கொடுங்க. குட் பிஹேவியர் எது, பேட் பிஹேவியர் எதுன்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாத்துக்கிறது, கையில லட்டி கட்டையை கொடுத்துக்கணும், பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குற சமூகம் ஒரு ஆண் இப்படிதான் ஒரு பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி. அவனுக்கு தெரியல ஒரு சக பெண்ணு கிட்ட பேசணும்னா எப்படின்னு தெரியல. காலகாலமா பாய்ஸ் ஸ்கூல்லயே படிச்ச ஒருத்தன் ஒரு பெண் வந்து பேசினா அது காதல் நினைச்சுக்கிறான். இப்ப இந்த அவனுடைய நினைப்பு எப்படி இருக்கு?
ஒரு பொண்ணு சிரிச்சு சாதாரணமா சிரிச்சு பேசுறது மனித இயல்பு. சிரிச்சு பேசுறது, கோவப்படுறது, இது எல்லாமே மனித இயல்பு. அப்படி ஒரு பொண்ணு அவங்க கிட்ட அது நடந்துருச்சுன்னா அது காதல்னு எடுத்துக்கிறான். எப்ப அவனுக்கு அந்த இடத்துல புரியல, அவனுக்கு எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி பழகணும்னு தெரியல. நான் என்னுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா, எந்த இடத்துலயுமே பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூல்னு தனியா இருக்கக்கூடாது. முதல்ல ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயே பாய்ஸ் பெஞ்சு கேர்ள்ஸ் பெஞ்சு பிரிச்சு வச்சு உட்கார்றதே பெரிய தப்பு. ஏன்னா அங்க இருந்தா அவனுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு நண்பர்களா இருக்கிறவங்க கிட்ட என்னைக்காச்சும் இந்த மாதிரியான மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கா? ஒரு நிறைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுறாங்க, நிறைய அனலைசர்ஸ் என்ன சொல்றாங்க, மனோதத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் பெண் நட்பா இருந்தான்னா அந்த ஆண் நிறைய தவறான விஷயங்களுக்குள்ள போக மாட்டான், தவறான செயல்பாடுகள்ல ஈடுபட மாட்டான். போதையா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் இந்த மாதிரியான செயல்களா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும், பா என் கூட இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவள அந்த ஃபீலிங்கை சொல்லுவாங்க. இன்னமும் பீரியட்ஸ்க்கு நாப்கினை போட்டு பேப்பர்ல சுத்திட்டு கருப்பு கலர் கவர் உள்ள போட்டு அதை மறைச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலா தானே இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி வெளியே பேச நிறைய தயக்கம் இருக்க தானே செய்யுது. நம்ம இந்த மேட்டருக்கு திரும்பவும் வருவோம். இது எல்லாமே பொதுப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தாண்டி இந்த சுச்சுவேஷன் இந்த சூழலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்ப அந்த பொண்ணு எல்லாரும் விமர்சிக்கலாங்களா, ஃபேமுக்காக பண்ணிருச்சுன்னு. நான் சொன்ன மாதிரி அது எதர்ச்சியா நடந்த ஒரு குற்றமா இருந்தா, இல்ல அந்த பொண்ணு ஃப்ரேமுக்காக பண்ணிருந்துச்சு அப்படின்னா பெரிய தவறு தான். அந்த பொண்ணுக்கு இப்ப சிறைக்கும் கொண்டு போயாச்சு, தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இது ஃபைனும் போட்டு தண்டனையும் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது எந்த மாதிரியான பாதிப்புகள், இன்னைக்கு அதை வந்து பெரிய விஷயமா பேசுறதுனால, இப்போ அந்த பொண்ணு ஃப்ரேமுக்காக தான் பண்ணிச்சுன்னு அப்படின்னு ஒரு விஷயம் வரதுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு பொண்ணு எனக்கு உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டான்னு வச்சுக்கிங்களேன், அதுல எந்த அளவுக்கான நம்பகத்தன்மை இல்லாம போகும் பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க அதை யோசிப்பீங்க. இன்னைக்கு இப்படி போடுவாங்க, நாளைக்கு அந்த பையன் போய் செத்துருவான். ஆணுக்கு சப்போர்ட் பண்ண இங்க அத்தனை பேர் இருக்காங்க, பெண்களே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் தான் இல்ல. சப்போர்ட்னா நீ வந்து அப்படி போய் தாங்கி பிடிக்கணும் தங்கச்சியே அப்படின்னு இல்லாம சக மனுஷியா அத்துமீறி தொடக்கூடாது. ஒரு பாலியல் தொழிலாளியா இருந்தாலும் அத்துமீறி தொடக்கூடாது. பாலியல் தொழில் இங்க ஒரு தொழில் தான், செக்ஸ் ஒர்க்கும் ஒர்க் தான் அப்படின்றது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பா இருக்கு. ஆனா அதையே வந்து அத்துமீறி தொடறானா அது ரேப் கேஸ்ல தான் போடணும். அவங்க போய் ஒரு கேஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், பெரிய பத்தினி மாதிரி பேசுறான்னு வந்துருவாங்க. எத்தனை பேர் இங்க பத்தனை பெரிய கேள்விக்குறி வருது இல்ல. இது ஒரு பக்கம், இது எல்லாமே இருக்கட்டும். நான் கேட்கிற சில விஷயங்கள் மட்டும், ஆண்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெண் உள்ள புகுந்து தவறான முறையில நடந்துக்கிட்டா அப்படின்னு ஒரு சூழல் எங்கேயாச்சும் இருந்திருக்கா? கிடையாது. ஆனா ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல அவசர ஓடுற ட்ரெயின்ல குடுக்கணும்னு ஒரு ஏறி தனியா ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, அங்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், அங்க வந்து சுயன்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி பண்ணி மோசமான சூழல்ல இன்னைக்கு நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இதை யாரும் பேசுறது கிடையாது. இந்த நேரத்துல இதை பேசி ஆகணுன்ற கட்டாயம். ஏன்னா இதை இப்படியே வளர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு இது வந்து இல்ல அந்த பொண்ணு தேவலாம் போட்டுச்சு, ஆண் மேல தப்பு கிடையாது அப்படின்னு. இது அப்படியே அடுத்த சம்பவத்துக்கு வருவோம். என்னைக்காச்சும் ஒரு ஆண்கள் நடந்து போகும்போது பெண்கள் பாட்டு பாடி உங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்களா? இல்ல போகும்போது உங்களை டச் பண்ணியிருக்காங்களா? தவறான இடங்கள்ல தொட்டிருக்காங்களா பெண்கள்? ஈவ் டீசிங் அந்த மெத்தட்ல சொல்றேன், வேணே தொடறதில்ல. கமெண்ட் பண்ணி இப்ப உங்களுக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்களா? ஒரு ஆணுக்கு இது நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான் இதெல்லாம் செய்வாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அந்த ஜோன்ல வந்துரும். கண்ணுக்கே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் நடந்து போகும்போது, ஆண் நடந்து போகும்போது வலிய மறிச்சு யாராச்சும் நின்று இருக்காங்களா? கிடையாது. ஒரு ஆணுக்கும் இது நடந்தில்ல. ஆனா பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே நம்ம பேசணும் தான். அதுக்கு எதிரான தீர்ப்பு சட்டங்கள் வரணும் தான். அது எல்லாத்தையும் பேச வேண்டிய தேவையில தான் இருக்கும். ஆனா அதையே வந்து வேற பார்வையில பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணை நம்ம எப்படி பார்க்கணும், அந்த பெண்ணுக்கு நடக்கிற சூழல் என்ன, இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து கிண்டல் பண்றது மூலயமா நாளைக்கு இந்த சமூகம் எப்படி மாறும், தட்டி தடுமாறி ஏறி வர ஒரு சமூகம் அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாறிடும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்துக்கிறது. இன்னும் வடநாட்டுலாம் பாத்தீங்கன்னா அவங்க பல்வேறுபட்ட இடத்துல தொழில்கள் வந்து தந்தையிட்டுமே அந்த தொழிலுக்கு விடுறது இன்னும் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு, வெளியே தெரியாம இருக்கு. அப்படி ஒரு சூழல் வந்து அவமானமா கருதக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஆண்களுக்கு பெண்களுக்குமான ஒரு சூழல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சமையல திருநங்கைகள் திருநம்பிகள் இன்னும் LGBTQ+ இந்த சமுதாயத்தை பத்தி பேசாத நிறைய அவங்களுக்கான உரிமைகள் எத்தனையோ இருக்கு. அதை பத்தி பேசாத, அவங்க பாதிக்கப்படுற இடத்த பத்தி யாரும் பேசுறது கிடையாது. அவங்களால பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் வந்து வானவில் தோழர்கள், வானவில் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலோட ஜோனுக்கு போயாச்சு. அட்லீஸ்ட் கிண்டல்லையாச்சும் பேசுறீங்களேன்ற அவங்க சந்தோஷம் தான் இருக்கு.
ஆனா எங்கேயாச்சும் கிண்டல் பண்றீங்கன்னு வருத்தப்படுற இடத்தை தாண்டி கிண்டலாச்சும் பண்றதுக்கு எங்களை பத்தி நாங்க இருக்குன்றது தெரிஞ்சிருக்கே அப்படின்ற ஒரு பெரிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியே ஒரு மனப்பான்மை தான் மாறி இருக்கு. ஆனா நம்ம எந்த அளவுக்கு புரிதலோட இங்க நடக்கணும், எந்த அளவுக்கு இந்த விஷயத்த நம்ம அணுகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்படி நான் சொன்ன அந்த நிக் நேம் வச்சு கூப்பிடுறது, பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, போற வழியில திட்டுறது, பாட்டு பாடி கிண்டல் பண்றது, பஸ்ல யாராச்சும் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா அது கூச்சமா நினைக்கிறது, உடம்பே வந்து புழு உடுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும். நான் நேர்ல பார்த்த ஒரு சம்பவம். நான் பஸ்ல பேருந்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நண்பர் கூட ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஏதோ அவங்களுக்கு தவறா ஃபீல் ஆகுது. அந்த இடத்திலேயே யோவ்! எங்கனா அறிவு இருக்குதாய்யா? ஏன் சொல்லிட்டு திட்டிட்டு இறங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது, அவன் பேக் டச் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கான். அந்த பொண்ணு ஃபோன்ல பேசும்போது என் உடம்பெல்லாம் கூசுது. ஏதோ புழு உடுற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு போகுது. அந்த உணர்வ ஒரு ஆண் அனுபவிச்சிருப்பானா? அப்படின்னு நான் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இப்ப இந்த சூழல்ல இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு. அது ஒரு தவறான சம்பவமா போச்சு. அதனால ஒருத்தன் இறந்தானா அவன நான் சீரியஸா சொல்றேன். இப்படி ஒரு தப்பு என்னால நடந்துருச்சே. இல்ல நான் இத வேணும்னே பண்ணல. ஆனா இப்படி ஒரு சூழலுக்கு மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். தற்கொலை என்னைக்குமே என்னைக்குமே தவறுதான். ஆனா அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான்ல, அவன் கூட மனுஷன். அவன் என்ன யோசிச்சிருக்கான்? ஐயோ! நான் இப்படி ஒண்ணு பண்ணலையே, பண்ணிட்டோமேன்னு கூட யோசிச்சிருக்கலாம். இல்ல இது இந்த விஷயம் வெளிய வந்துச்சேன்னு கூட யோசிச்சிருக்கலாம். தெரியாம நடந்த சம்பவம் ஒண்ணு இப்படி மாறிடுச்சே, அது இப்படி போர்ட்ரேட் ஆயிடுச்சே, நான் இப்போ ஒரு அப்யூசரா மாறிட்டேனே, நான் ஒரு கேவலமானவனா மாறிட்டேனேன்னு அவன் ஃபீல் பண்ணி, இப்படி எல்லாரும் பார்த்துட்டாங்களே, அவன என்னென்னலாமோ சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு 2, 3 நாள் கேப்ல இந்த பொண்ணு என்னென்னவோ சொல்லியாச்சு. ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிருச்சு. இதுல வேற நெறைய பேரு, அங்கேயே நீ செருப்பால அடிச்சிருந்தீன்னா, அத வீடியோ எடுத்து எவனோ ஒருத்தன் போட்டிருப்பான். நீ அங்கேயே இல்ல கேட்டிருக்கணும் அப்படின்னு. எத்தன பெண்களுக்கு இன்னைக்கு தைரியம் இருக்கு? அவங்கெல்லாம் வெளிய வர்றதே பெரிய விஷயம். பஸ்ல அவங்க வெளிய வந்தாலே ஓசி பஸ்ல தானே வரீங்கன்னு கிண்டல் பண்ற சூழல் இன்னமும் இருந்துட்டு தானே இருக்கு. அத எத்தன பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப இது எல்லாத்தையும் புரிதலோட நீங்க அணுகுனீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த எப்படி பார்க்கணும்? எந்த விஷயத்த நம்ம அதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அத வச்சு கேவலமா இந்த மாரி கன்டென்ட் பண்ணாம இருக்கணும். அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம். எந்த சைடுல இது போயிட்டு இருக்கு? நம்ம மனித சமூகமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு உலகம் முழுக்க ஒரு ஆணாதிக்க சார்ந்த ஒரு சமூகமா தான் இந்த உலகமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் சரியா தப்பா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். இல்ல நான் பேசுனதுல எப்பா நீ பேசுறிய, நீ ஒழுங்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மாறுறதுக்கு முயற்சியில தான் இருக்கேன். என்ன அந்த முயற்சியில நீங்களும் ஈடுபடணும். தப்புனா தயவுசெய்து அந்த தப்புன்னு அக்செப்ட் பண்ற இடத்துக்கு மாறுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்லயும் சேர்த்து சொல்லிட்டு போயிடுங்க இந்த சம்மந்த பத்தி. நன்றி.